சரி, முதலாவது 50,000 கிரயமான பண்டங்கள் 50,000 கிரயமான பண்டங்கள் 50,000 கிரயமான பண்டங்கள் 50,000 கிரயமான பண்டங்கள் காசுக்கு விற்பனை 50,000 கிரயமான பண்டங்கள் காசுக்கு விற்பனை. இது விற்பனையில் 25% லாபம் வைக்கப்பட்டது. விற்பனையில் 25% லாபம் வைக்கப்பட்டது. சரி, இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, இப்படி ஒரு கொடுக்கல் வாங்கல் வந்தா எங்களுக்கு கணக்கீடு சமன்பாடுல பதிகிறதுக்கு என்னது கிரயமும் தேவை. விற்பனைய பதிகிறதுக்கு கணக்கீடு சமன்பாடுல முதல்ல விற்பனையை பதிகிறதுக்கு கிரயமும் தேவை, விற்பனை விலையும் தேவை. பட் இந்த இடத்துல என்ன தெரியும், அவளுக்கு கிரயம் மட்டும்தான் தெரியும். 50,000 கிரையால தந்திருக்காங்க. ஆனா அந்த 50,000 கிரயமான பொருளை எவ்வளவுக்கு இத்தனை சொல்லி, அப்ப அதை கண்டுபிடிக்கதான் என்ன தந்திருக்காங்க, அந்த விற்பனையில் 25% லாபம் வைக்கப்பட்டதுன்ற விஷயத்த தந்திருக்காங்க. அப்ப இங்க வாங்க பார்ப்போம். அதுக்கு முதல் ஒரு சமன்பாடு விளங்கிக் கொள்ளணும். விற்பனை விலைன்னு சொல்ல வாரது, நாங்க ஒரு விற்பனை விலைன்னு சொல்ல வாரது என்ன, கிரயத்தோட எங்களுக்கு தேவைப்படுற லாபத்தை சேர்த்தா வர்றதுதான் என்னது விற்பனை விலை. கிரயத்தோட பிளஸ் லாபம், லாபத்தை சேர்த்தா வர்றதுதான் என்னது விற்பனை விலை. சரியா? ஓகே, இப்ப வாங்க அதுக்கு. விற்பனை விலையில் 25% லாபம் வைக்கப்பட்டது. விற்பனை விலையில் 25% லாபம் வைக்கப்பட்டதுன்னா அதுல அர்த்தம் என்னன்னா விற்பனை 100 வீதம்னு அர்த்தம். அது எப்படி சொல்றது, விற்பனை விலையில் லாப வீதம்னு சொன்னா விற்பனை 100 வீதம், கிரயத்தில் லாப வீதம்னு சொன்னா இது 100 வீதம், கிரயம் 100 வீதம். அப்ப எதை 100 வீதம் எடுக்கணும், விற்பனை விலையில் லாப வீதம்னு சொன்னா விற்பனை விலை என்பது 100 வீதம், கிரயத்தில் லாப வீதம்னு சொன்னா கிரயம் என்பது 100 வீதமா கருதணும். சரி, இப்ப எதுல லாப வீதம் சொல்லியிருக்காங்க, விற்பனை விலையில் லாப விகிதம். அப்ப நான் இந்த சமன்பாடுல அந்த வீதத்தை அப்ளை பண்ணணும். சரியா? இப்ப விற்பனை விலையில் லாப விகிதம்னா விற்பனை விலைத்தானே 100 வீதம், அப்ப விற்பனை கீழே 100 வீதம் போட்டுக்கோங்க. சரி, இப்ப அடுத்தது எவ்வளவு லாப வீதமும் தெரியும், அது 25 வீதம் தான் போட்டுக்கோம். அப்ப லாபம் 25 வீதம் போட்டாச்சு. இப்ப இந்த சமன்பாடு அடிப்படையாக கொண்டு 100 சமன் கிரயம் பிளஸ் 25னா கிரயம் எத்தனை வீதம்னு கண்டுபிடிங்க, 75 வீதம். இப்ப எப்படி கண்டுபிடிச்சோம், விற்பனை லாப வீதம்னு சொன்னனால விற்பனையை 100 வீதமாக அதை போட்டோம். அப்புறம் லாப விகிதத்தை போட்டு கிரயம் 75% கண்டுபிடிச்சு 3டையும் சதவீதத்தை நாங்க என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த சதவீதத்தை கொண்டு வாங்க இங்க ஆகும். கிரயம் எத்தனை சதவீதம்னு எடுத்து கேளுங்க, 75%. விற்பனை விலை எத்தனை சதவீதம், 100%. சிம்பிள். இப்ப கிரயம் 50,000 தெரியும், ஆனா விற்பனை விலை எவ்வளவுன்னு தெரியாது. இந்த சதவீதத்தை வச்சுதான் அதை கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, 50,000 கிரயம்ன்றது சதவீதத்துல எவ்வளவு, 75%. கிரயம்ன்றது 75%. 50,000ன்றது என்னது, 75%. அந்த 50,000 75%க்கு சமனா இருக்குமா இருந்தா 50,000த்தை 75ஆல பிரிச்சா ஒரு வீதத்துக்கான ஆன்சர் வரும். ஐ திங்க் 6,250 ஒரு வீதத்துக்கான ஆன்சர் வரும். ஓகே, சரி. உங்களுக்கு பிரிப்படுது இல்லை, இந்த கணக்கை மாத்துங்க. உங்களுக்கு பிரிப்படுது இல்லை நினைக்கிறேன். உங்களுக்கு பிரிப்படுது இல்லை, என்ன செய்யுங்கன்னா, நான் உங்களுக்கு தந்த கணக்குல 50,000 கிரயமான பண்டங்கள் காசுக்கு விற்பனைன்னு சொன்னேன். அதுல விற்பனை லாப வீதம் 20%ன்னு மாத்துங்க. 20% நான் சொன்னேன், அதுக்கப்புறம் மாத்த சொன்னேன் போல, எனக்கு நோட்டில் ஷுவர் இல்லை. ஐ திங்க் மாத்த சொன்னேன் போல, 20% மாத்த சொன்னா எனிபடி. ஓகே, அதான். அப்ப 50,000 கிரயமான பணம் காசுக்கு விற்பனை லாப விகிதம் 20%. ஆகவே லாப விகிதம் 20% போட்ட மாதிரி இருந்தா ரைட். லாப வீதம்ன்றது 20% போட்ட மாதிரி இருந்தா, லாப வீதம்ன்றது 20% போட்ட மாதிரி இருந்தா கிரயம்ன்றது எத்தனை சதவீதம், 80%. சரி, இப்ப கிரயம் 80% போட்டுட்டு
கணக்க பாருங்க. இப்ப 50,000 80ஆல பிரிச்சா ஒரு பெர்சன்ட்டுக்கான ஆன்சர் வரும் 625. 625. அப்ப ஒரு 60%ன்றது 625 பெரிய வந்துட்டு. அப்ப அதை வச்சு எப்படி விற்பனை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, விற்பனையில தொகை தெரியும். ஆனா விற்பனை எத்தனை சதவீதத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். விற்பனை என்பது 100%. இப்ப உங்களுக்கு 1% எவ்வளவுன்னு தெரியும். அப்ப 100% எவ்வளவுன்னு பார்க்க பெருக்கலீங்களா 62,500. அப்ப 50,000 கிரயமான பொருள விற்பனை விலை உங்களுக்கு தெரிஞ்சிட்டு, ஆகவே உங்களுக்கு சொத்து சாமான் உரிமை சக பொறுப்புல இப்ப பதியலாம். 50,000 கிரயமான பொருள் நிறுவனத்தை விட்டு வெளியே போச்சு. 62,500 காசு நிறுவனத்துக்குள்ள வந்துச்சு. இது மூலமா கிடைச்ச லாபம் 12,500 உரிமையை கொடுத்து நான் என்ன செய்யலாம் இப்படி பதியலாம். அப்ப இது விளங்கிச்சதுல இந்த தியரிட்டிக்கல் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் விளங்குதா எல்லாருக்கும் ரைஸ் பண்ண பார்ப்போம். கடைசியா பண்ணுங்க. ஓகே. கிரை அடுத்தது பார்ப்போம். கிரயத்தில் 25% லாபம் வைத்து கிரயத்தில் கிரயத்தில் 25% லாபம் வைத்து லாபம் வைத்து 1,25,000க்கு 1,25,000க்கு சரக்கிருப்பு விற்பனை செய்யப்பட்டது. சரக்கிருப்பு விற்பனை செய்யப்பட்டதாம். விற்பனையாம். சும்மா நான் சொல்றது. சரி, இப்ப பாருங்க, கிரயத்தில் 25% லாபம் வைத்து 1,25,000க்கு சரக்கிருப்பு விற்பனை செய்யப்பட்டதாம். விற்பனையை பொறுத்தவரையில கிரயம் மற்றும் விற்பனை விலையில 2 பெறுமதி இருக்கும். விற்பனை விலை விற்பனை விலை அதன் விற்பனை கிரயம்னு 2 பெறுமதி இருக்கும். ஒன்று விற்பனை விலை மற்றும் ஒன்று கிரயம்னு விற்பனையை பொறுத்தவரை 2 பெறுமதி காணப்படும். இந்த இடத்துல எவ்வளவுத்துக்கு வித்தாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. லாபம் வைத்து 1,00,000க்கு வித்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களுக்கு அறிய தெரிஞ்சது 1,25,000 விற்பனை விலை. அப்ப கட்டாயம் கிரைய பெறுமதி வேணும். 2 பெறுமதி இருந்தா தான் எங்களுக்கு கணக்கு பகுதிகளில் பதிவு செய்யணும். அப்ப கிரைய பெறுமதி இந்த இடத்துல தெரியாது. அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? விற்பனை விலையில் லாப விகிதம். இது மட்டும் தான் தேவை. விற்பனை விலையில் லாப விகிதம், விற்பனை விலை 100%, கிரயத்தில் லாப விகிதம்னு சொன்னா கிரயம் 100%. எதில் லாப விகிதம்னு சொல்றாங்களோ அதுதான் என்னது 100%. சரியா? ஓகே. அப்ப இதுல எதில் லாப விகிதம்னு சொன்னாங்க கிரயத்து. அப்ப எதை 100% சமன்பாடுக்கு மேல போடணும்? கிரயத்தை 100% போட்டாச்சா? இப்ப லாபம் எத்தனை வீதம்? 25%. இப்ப லாபத்துக்கு மேல 25% போடணும். ஓகே. இப்ப சமன்பாடு அடிப்படையாக கொண்டு தெரியாத வீதம் பார்க்கணும். இது விற்பனை விலை. அது எத்தனை வீதம்? 125%. கண்டுபிடிச்சாச்சா? ஓவர். ஓகே. இப்ப இதை கொண்டு வந்து எங்க அப்ளை பண்ணணும்? விற்பனை விலைன்றது பெர்சன்டேஜ்ல, அதாவது சதவீதத்துல 125, விற்பனை கிரயம்ன்றது சதவீதத்துல 100. அது முதல்ல எப்படி கண்டுபிடிச்சோம்? விற்பனையில் எதில் லாப வீதம்னு சொல்றாங்களோ அதை 100 எடுக்கணும். அப்ப கிரயத்தில் லாப வீதம்னா கிரயம் தான் 100%. லாபம் எவ்வளவுன்னு அவங்களே தந்துடுறாங்க. அதை மேல போட்டுட்டு சமன்பாடை கொண்டு தான் மற்ற விஷயங்கள் வருது. ஓகே. அப்ப இதை இந்தியாவில கொண்டு வந்தா 125% தான் என்னது? 1,25,000. அது தெரியும் எங்களுக்கு. விற்பனை விலை 125%, விற்பனை விலை 1,25,000, 1,25,000 எத்தனை சதவீதத்துக்கு சமன்? 125% சமன். அப்ப 1,25,000 125ஆல பிரிச்சா 1000 தான் என்னது? 1%. 1000 என்பது தான் என்னது? 1%. அப்ப விற்பனை கிரயம்ன்ற சதவீதத்துல எனக்கு தெரியும் 100%. அதே நேரத்துல 1% எவ்வளவுன்னு தெரியும் தொகையில. 1% என்பது 1000. அப்ப அதை 100ஆல பெருக்கலாம் 1,00,000. 1,00,000 என்பது தான் என்னது? விற்பனை கிரயம். அப்ப 1,25,000 விற்பனை விலையான பொருளினுடைய விற்பனை கிரயம் 1,00,000, லாபம் 25,000. ஓகே. மூன்றாவது
விற்பனை விலை விற்பனை விலையில் 20% வச்சிருக்கீங்க. விற்பனை விலை 20% லாபம் வைத்து 80,000 கிரயமான பண்டங்கள் விற்பனை செய்யப்படலாம். விற்பனை விலையில் 20% லாபமாம். அதன் கிரைய பெருமை தான் தந்திருக்காங்க உங்களுக்கு. கிரயம் 80,000. கொஸ்டின் தெரியும் ஷோர்ட் எழுதுறேன். விற்பனை விலை 20% லாபமாம். அப்ப விற்பனை விலையில் 20%. கிரயம் தான் தந்திருக்காங்க 80,000. அப்ப எங்களுக்கு விற்பனை விலையும் வேணும், விற்பனை கிரயமும் வேண்டும். ஆனா இப்ப தெரிஞ்சிருக்கிறது ஒன்னே கிரயம் என்கிற 80,000 தான். அப்ப விற்பனை விலையை இப்ப கண்டுபிடிக்கிற சிச்சுவேஷன்ல இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். சார் வெட்டானே வட்டியா? புரியல. வெட்டானே வட்டி. கொஸ்டின் புரியல தம்பி. விற்பனை விலையில் 20% லாபம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எதில் 20% லாபம்? விற்பனை விலையில் லாபம். கிளாஸ் முடிய கிட்ட டைம் வந்துட்டாங்க சார். ஓகே. அப்ப இது 100%, விற்பனை விலையில் 20% லாபம்னா விற்பனை விலையில் 20% லாபம்னா இது 100%. விற்பனை விலை என்பது தான் 100%. அப்ப விற்பனை விலைக்கு மேல 100% போடுறீங்க. லாபம் எத்தனை சதவீதம்? 20%. அப்ப லாபத்துல 20% போடுறீங்க. சமன்பாடு அடிப்படையாக கொண்டு கிரயம் 80% போடுறீங்க. சரியா? ஓகே, போட்டாச்சு. விஷயம் முடிஞ்சு. ஓகே, இப்ப அதை தூக்கிட்டு வந்து எங்கே போடுவோம்? விற்பனை விலைன்றது 100%, விற்பனை கிரயம் என்பது 80%. இவ்வளவுதான் வேலை. இந்த சதவீதத்துலதான் விஷயமே. ஆனா அதுல முக்கியமான விஷயம் இந்த இல். விற்பனை விலையில்னு சொன்னா அதை 100% கருதணும். கிரயத்தில்னு சொன்னா கிரயத்தை 100% கருதணும். அப்ப விற்பனை விலையில் விற்பனை விலை 100%, கிரயம்னா கிரயம் 100%. இந்த கணக்குல விற்பனை விலை தான் 100%. சரி, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க. அதை வந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு கிரயம் 80,000 தெரியும். அதே நேரத்துல அது சதவீதத்துல எவ்வளவுன்னு தெரிஞ்சனால 80,000 என்பது 80%. அப்ப 80 பிரிச்சா 1000, 1000 ஒரு சதவீதம் என்பது 1000. அப்ப விற்பனை விலை என்பது சதவீதத்துல எவ்வளவுன்னு தெரியும். அது 100%. அதே நேரத்துல 1% எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். அது 1000. அப்ப 100% தர 1000, 1,00,000. அப்ப 80,000 கிரயமான பொருளினுடைய விற்பனை விலை 1,00,000. சரியா? அவ்வளவுதான். அடுத்தது 50,000 கிரயமான பண்டங்கள் கிரயத்தில் 10% லாபம் வைத்து விற்பனை செய்யப்பட்டது. ஓகே, கிரயத்தில் லாபம் 10%. கிரயத்தில் லாபம் 10%. சரியா? கிரயம் 50,000. கிரயத்தில் லாபம் 10%. கிரயம் என்பது எவ்வளவு? 50,000. சரி, அப்ப 50,000 கிரயமான பண்டங்கள் கிரயத்தில் 10% லாபம் வைத்து விற்பனை செய்யப்பட்டது. கிரயம் 50,000 தந்திருக்காங்க. எவ்வளவு லாபம்ன்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப விற்பனை விலையை போடுங்க. விற்பனை கிரயம் இது ரெண்டுல எது எங்களுக்கு தெரியும்? கிரயம் தான் தெரியுமா? அது 50,000 சொல்றாங்க. ஆனா விற்பனை விலை எவ்வளவுன்னு தெரியாது. என்ன செய்யணும்? என்ன தேரி? எதில் லாப விகிதம் சொல்றாங்களோ அதுதானே 100%. கிரயத்தில் லாப விகிதம்னா கிரயம் என்பது தான் 100%. சரி, அப்ப லாபம் எத்தனை சதவீதம்? 10%. ஓகே, போட்டாச்சா? அப்ப விற்பனை விலை எத்தனை சதவீதமா இருக்கும்? 110% காணப்படும். சரியா? ஓகே, இப்ப இதை தூக்கிட்டு வாங்க இங்க. விற்பனை விலைன்றது 110%, விற்பனை கிரயம்ன்றது 100%. இதை வச்சு நாங்க தேரியை யூஸ் பண்ணா சரி. 100%ன்றது தான் 50,000னா 50,000 100ஆல பிரிச்சா 1% வரும். அதுதான் எவ்வளவு? 50, சரி 500. 1%ன்றது 500. இப்ப விற்பனை விலைன்றது 110% தானே. அப்ப 110 500ஆல பெருக்கலாம். விற்பனை விலை வரப்போறாரு பாருங்க, 55,000. 55,000. சரியா? அப்ப 50,000 கிரயமான பண்டத்தின் விற்பனை விலை 55,000. சரி,
90,000 கிரயமான பண்டங்கள், 90,000 கிரயமான பண்டங்கள், 90,000 கிரயமான பண்டங்கள், 90,000 கிரயமான பண்டங்கள் விற்பனை விலையில் லாபம் வச்சிருக்காங்க. விற்பனை விலையில் லாபம், விற்பனையில் விற்பனையில் விற்பனையில லாபம் வச்சிருக்காங்க 30%. விற்பனையில் லாபம் வச்சிருக்காங்க 30%. ஆனா அதுல பொருளை கிரயம் தான் தந்திருக்காங்க 90,000. அப்ப போட்டுக்கொள்ளுவோம் விற்பனை விலை, விற்பனை கிரயம், விற்பனை விலை, விற்பனை கிரயம். சரியா போட்டாச்சு. இப்ப விற்பனை விலையில தான் 30% லாபம், கிரைய பெறுமதி தான் ஆனா தந்திருக்குது. அப்ப 90,000 கிரயம் தான் எங்கள்கிட்ட இருக்கு. இப்ப வாங்க எதில் லாப விகிதம் விற்பனை விலையில். அப்ப அதுதான் என்னது 100 வீதம்னு சமன்பாட்டுல அப்ளை பண்ணுங்க. ஓகே, அடுத்தது என்ன லாபம் எத்தனை சதவீதம் 30. அது லாபம் தான் 30%. சமன்பாட்டுல அப்ளை பண்ணுங்க. அப்ப கிரயம் எத்தனை சதவீதம் 70. ஓகேயா, சரி. இப்ப வாங்க விஷயத்துக்கு. இந்தியாவில கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. விற்பனை விலைன்றது 100%, கிரயம்ன்றது 70%. ஓகே, இப்போ ரைட். விற்பனை விலைன்றது 30%. ஓ சரி, 70%. ஐ திங்க் பிரிப்படாத போல நான் கொஞ்சம் பார்க்காம கொடுத்துட்டேன். சரி, பார்ப்போம். எஸ் எஸ், என்ன செய்வோம். கிரயத்தை 70,000 எடுங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் கணக்கு வரும். கிரயத்தை 70,000 எடுங்க. இந்த கணக்குல கிரயம் 70,000, கிரயம் 70,000, கிரயம் 70,000 எடுங்க. சரியா, அப்ப கிரயம் 70,000 அது சதவீதத்துல எவ்வளவு 70%. அப்ப 70,000 70ஆல பிரிச்சா 1000. அதுக்குன்னு அப்படி சமனா தான் வரணும்னு இல்லை, நான் சொல்றேன் பிரிப்படக்கூடிய மாதிரி நம்பர் தருவாங்க. சரியா, அப்ப 1000 1000. சரியா, 1000. இப்ப இந்தியாவில வாங்க 1% 1000 தெரிஞ்சுட்டு, அப்ப 100%ஆல் 1000 பெருக்கலாம். விற்பனை விலை என்பது 1,00,000. அப்ப 70,000 கிரயமான பண்டத்துல விற்பனை விலை எவ்வளவு 1,00,000. 70,000 கிரயமான விற்பனை விலை 1,00,000. சாரி, இது பிரிப்பட்டு இருக்காது, யாரும் சொல்ல இல்லை. அப்ப எனக்கு இது இல்லை. அப்ப இது டோட்டலா விளங்கிட்டால் எனக்கு ஷுவர் பண்ண போட்ட எல்லாரும் டோட்டலி ஓகேயா. அப்ப நீ இந்த டைப்ல தந்த கண்டுபிடிச்சு செஞ்சிருவீங்க. ஷுவர் ஓகே, கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நேரம் அது எனக்கு நல்லா நோட் பண்ண முடியுது. நேற்று வந்தவங்க இன்றைக்கு இல்ல, இன்னைக்கு வந்தவங்க நாளைக்கு இல்லன்ற மாதிரி தான் இருக்கு கிளாஸ். அப்படித்தான் வாரீங்க, மாறி மாறி ஏதாவது ஒரு ஆள் கட் பண்றீங்க. அதான் இப்படி இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் இருங்க, வரேன் அத்தானை போட்டு.
சரி, முதலே பார்த்தா ரஃபா பார்க்க வேண்டியதுதான். அதிலும் பிரிபகரம்னா எல்லாருக்கும் தெரியும், நடைமுறை ஆலோசனை அது பேர். அப்ப தளப்பாடு அலுவலகம் ரெண்டுமே நடைமுறை ஆலோசனை. அப்ப 200 பிளஸ் 300 கூட்டி 500ன்னு மொத்தமா தான் எழுதி போடணும். வியாபார கடன் பட்டாரம் 500, இருப்பு 800, முட்கொடுப்பனவு 100, 600, வியாபார கொடுக்குமதி 400, ஏனைய செல்மதி 50, முட்பெருவனவு 200, வங்கி கடன் 500. சரி, அதிலும் பிரிபகரம் 500. ஒரு நிமிஷம் எனக்கு time தான். ஓகே, சரி. எவ்வளவு? 1350 தான் என்னோட உரிமையாண்மை. 1350 தான் என்னோட உரிமையாண்மை. சரி, முதலாவது 5 லட்சம் கிரயமான சரக்கிருப்புகள் கடனுக்கு கொள்வனவு. 5 லட்சம் கிரயமான சரக்கிருப்புகள் கடனுக்கு கொள்வனவு. அப்ப 5 லட்சம் கிரயமான சரக்கிருப்ப கடனுக்கு கொள்வனவு செய்யற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும்? 5 லட்சம் கிரயமான சரக்கிருப்பு நிறுவனத்துக்குள்ள வரும். அப்ப சரக்கிருப்புல 5 லட்சம் கூடும். 5 லட்சம் கூடும். சரியா? இத கடனுக்கு கொள்வனவு செய்யற நேரம் காசு இழப்பமா? நிறுவனத்தை விட்டு எந்த ஒரு காசும் போயிருக்க. கடன்ல என்ன எதிர்காலத்துல பிறகு தாரேன்னு சொல்றதுதான் கடன். அப்ப அது ஒரு பொறுப்பு. என்ன பொறுப்பு? கடன் கொடுத்தவர் என்கிற பொறுப்பு. அப்ப 5 லட்சம் கடன் வியாபார கடன் கொடுத்தவரை கூட்டும். சரி, ரெண்டாவது 2 லட்சம் கிரயமான சரக்கிருப்புகள். 2 லட்சம் கிரயமான சரக்கிருப்புகள் 3,50,000க்கு விற்பனை. அதற்கான ஒரு பகுதி முற்பண பெருவனவினுள் உள்ளடங்கி உள்ளது. மிகுதி விற்பனையின் போது பெறப்பட்டதுன்னு இருக்கு. ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொன்னேன், முதவே சொல்லியிருந்தேன். 2 லட்சம் கிரியமான பொருளை 3,50,000க்கு வித்திருந்தோம். நேற்று கிளாஸ்லயே ஒரு 5 கொடுக்கல் வாங்க பார்த்துட்டோமே. அப்பயும் சொல்லியிருந்தேன், இதை என்ன எகைன் சொல்றேன். இப்ப நாங்க பொருளை 3,50,000க்கு வித்திருக்கோம். அப்ப அது என்ன வித்தியாசமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க? இதனுடன் தொடர்பான ஒரு பகுதி முற்பண பெருவனவில் உள்ளடங்கி உள்ளதுன்னு சொன்னா, மேல போய் என்னோட மீதியை போய் பார்த்தோம்னா, ஆரம்ப மீதியை பார்த்தா முற்பண பெருவனவன் வரைக்கும் ஒரு இருக்கு. முற்பண பெருவனவன் ஆக்சுவலா என்ன? இந்த மாசம் நாங்க அடுத்த மாசம் சாமான விற்கிறதுக்காக காசை வாங்குறது. அதாவது எதிர்காலத்துல சாமான விற்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா, எதிர்காலத்துல சாமான விற்கிறதுக்கு முன்கூட்டியே இப்பவே காசை வாங்கி வைக்கிறது. அப்ப எதிர்காலத்துல சாமான விற்க இப்பவே காசு வாங்கி வச்சு. ஓகே, அப்ப எதிர்காலத்துல நாங்க சாமான விற்கிறதுக்கு
முன்கூட்டியே காசை வாங்குறது, எதிர்காலத்துல சாமான் விற்கிறதுக்கு முன்கூட்டியே காசை வாங்குன்றது என்னது எங்களுக்கு ஒரு பொறுப்பு தானே. இப்ப நாங்க சாமான வைக்கலாம், அடுத்த மாசம் தான் சாமான விற்க போறோம். அதை ஒரு கஸ்டமர் அதை புக் பண்ணி வைக்கிறதுக்காக எங்களுக்கு இப்பவே காசு தரோம். அப்ப அது ஒரு பொறுப்பு தானே. அதையெல்லாம் செய்யற முற்பண பெறுவனன்ற பொறுப்புன்னு நாங்க சொல்றோம். அப்ப சாமான வித்த பிறகு தான் அந்த பொறுப்பு குறையும். அப்ப அந்த மாதிரி தான் என்ன நடந்திருக்குன்னா, இந்த மாசம் சாமான வாங்குறதுக்காக, இந்த மாசம் சாமான வாங்குறதுக்காக போன மாசமே என்ன செஞ்சிருக்காரு, இந்த மாசம் சாமான வாங்குறதுக்காக போன மாசமே இத என்ன செஞ்சிருக்காரு, காசை தந்திருக்காரு. இந்த மாசம் சாமானம் வாங்குறதுக்காக போன மாசமே காசை தந்திருக்காரு. சரியா? அப்ப அதுதான் ஆரம்ப மீதியா முற்பண பெறுவனால வந்திருக்கு. பட் அப்படி காசை தந்தவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதனாலதான் ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல சாமான் வாங்க, இப்ப சாமான ஒருத்தருக்கு விற்கிறீங்க, ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல 2ஆம் தேதி, அவர் தான் அந்த 200 முற்பண பெறுவனங்கிற காசை தந்தவர்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அப்ப 2 லட்சம் கிரயமான பொருளை 3,50,000 வித்திருக்க போறாளுக்கு அவர் தான் உங்களுக்கு ஆல்ரெடியே 2 லட்சம் ரூபாய் காசு தந்து வச்சிருக்காரு. அப்ப ஆல்ரெடியே 2 லட்சம் ரூபாய் காசு தந்து வச்சிருக்காரு. ஆனா நான் சாமான விற்கிறேன் இப்பதான். அப்ப எப்பயோ காசு தந்துட்டாரு, ஆனா சாமான விற்கிறது இப்ப. அப்ப சாமான காசு தந்த போது அவருக்கு நான் சாமான கொடுத்திருப்பேனா? காசு தந்த நேரம் அவருக்கு நான் சாமான கொடுத்திருப்பேனா? இல்ல. அதனாலதான் அது பொறுப்புல இருக்கும். அப்ப இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. 2 லட்சம் கிரியமான பொருளை இப்ப நாங்க விற்கிறோம். சோ இருப்புல எப்படியுமே 2 லட்சம் குறையும். சரியா? இப்ப இதுக்கு இவர் 3,50,000 காசு தரணும். ஆனா அதுல 2 லட்சம் காசு என்ன தந்துட்டார், முன்கூட்டியே தந்துட்டார். இப்ப 2 லட்சம் காசு சாமான வாங்க முதவே முன்கூட்டி தந்து வச்சிருக்கனால அந்த, அதாவது இப்ப போன மாசம் காசு தந்து வச்சிருக்காரு வைங்களேன், போன மாசம் சாமான வாங்காமையே இந்த மாசம் வாங்குறதுக்காக தந்து வச்சிருக்காருன்னா போன மாசத்தை பொறுத்தவரையில அது என்னது, ஒரு பொறுப்பு. அப்ப அந்த பொறுப்பு இப்பயும் வரும் தானே. இப்ப அந்த பொறுப்பு இங்க வந்து நிக்குது. இப்ப அந்த சாமானை விற்கும் போது அந்த 2 லட்சம்ன்ற பொறுப்பு குறையுது. சரி, ஓகே. அப்படி பார்த்தாலும் 3,50,000 தானே சாமான வித்திருக்கீங்க. இன்னும் 1,50,000 தரணும்னு கேட்டீங்களா? இன்னும் 1,50,000 தரணும்னு கேட்டீங்களா? அதுல சொல்லியிருக்கு பாருங்க, மிகுதி விற்பனையின் போது பெறப்பட்டது, விற்பனை செய்ததின் போது பெறப்பட்டதா. அப்ப அந்த என்னது, அந்த தொகை இப்ப விற்பனையின் போது பெற்றுக்கொள்ளும், இப்ப இந்த நொடியில பெற்றுக்கொள்றீங்க, அது நிறுவனத்துக்குள்ள காசா வரும். 1,50,000 நிறுவனத்துக்குள்ள காசா வரும். சரியா? ஓகே. அப்ப 2 லட்சம் கிரயமான பண்டத்தை 3,50,000 வித்த எங்களுக்கு என்னது, 1,50,000 லாபம். லாபம் என்பது என்ன செய்யும், உரிமையை கூட்டும். லாபம் என்பது உரிமையை கூட்டும். இது ஓகே, கிளியரா? இதுல இருந்து குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. ஓகே. கடந்த மாத மின்சார கட்டணம் 20,000-ம் இம்மாத மின்சார கட்டணம் 25,000-ம் செலுத்தப்பட்டது. கடந்த மாத மின்சார கட்டணம் 20,000-ம் இம்மாத மின்சார கட்டணம் 25,000-ம் செலுத்தப்பட்டது. கடந்த மாசத்துக்குன்னு ஒரு 25,000-ம் 20,000-ம் இந்த மாசத்துக்குன்னு ஒரு 25,000-ம் செலுத்துறீங்க. கடந்த மாசத்துக்கு ஒரு 20,000 மின்சார கட்டணமும் இந்த மாசத்துக்குன்னு ஒரு 25,000 மின்சார கட்டணம் செலுத்துறீங்க. அப்ப மொத்தமா எவ்வளவு மின்சார கட்டணம், 45,000 மின்சார கட்டணம் செலுத்துறீங்க. அப்ப நிறுவனத்தை விட்டு காசு போகுது எவ்வளவு, 45,000. நிறுவனத்தை விட்டு காசு போகுது எவ்வளவு, 45,000. அதுல கடந்த மாசம் மின்சாரமே எவ்வளவு, 20,000. இந்த மாசம் மின்சாரம் எவ்வளவு, 25,000. 2 மின்சாரம் இருக்கு, ஒன்று கடந்த மாதத்தினுடையது, மற்றொன்று இந்த மாதத்துக்குரியது. என்னோட உரிமையில செலவுகள் தாக்கம் செலுத்தும். ஓகே. அப்ப இந்த மாத செலவுகள் தாக்கம் செலுத்தும். எந்த செலவு உள்ளாகி இருக்கோ, அதாவது இந்த மாச செலவு என்ன தெரியும், உரிமையில தாக்கம் செலுத்தும். ஆக்சுவலா இந்த மாச செலவு எவ்வளவு, 45,000-த்துல 25,000 மட்டும்தான் என்னது இந்த மாச செலவு. அப்ப இந்த மாச செலவு தான் என்ன செய்யும், உரிமையை குறைக்கும். அப்ப இந்த 20,000 என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா, அது என்ன சொல்லியிருக்கு, கடந்த மாசம் மின்சார கட்டணம் 20,000-னு சொல்லியிருக்கு. கடந்த மாசம் மின்சார கட்டணத்தை நாங்க இப்ப இந்த மாசம் செலுத்தணும். அதுல லொஜிக் என்ன, போன மாசம் நாங்க அதை செலுத்தலன்றதுதான் அதுல விஷயமே. அதை விளங்கிக் கொள்ளணும். அது அந்த மைண்ட் செட்டை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. கடந்த மாசம் மின்சார கட்டணத்தை இந்த மாசம் செலுத்துறீங்களா, போன மாசம் வீட்டு வாடகையை நாங்க இந்த மாசம் கொண்டு கொடுக்குறோம்னா, போன மாசம் அந்த வாடகையை கொடுக்காதனாலதான் இந்த மாசம் கொண்டு கொடுக்குறோம். அப்ப அதை போன மாசத்தை பொறுத்தவரையில அது எப்படி இருக்கும், ஒரு செலவு ஏற்பட்டிருக்கு, நீங்க அதை கொடுக்காம விட்டுருக்கீங்க. அப்ப அதை போன மாசத்தை பொறுத்தவரையில ஒரு பொறுப்பா பயஞ்சு வச்சிருப்பீங்க. பொறுப்பு அது முடியும் வரைக்கும் வந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி இந்த மாசம் அந்த பொறுப்பு வந்து சேர்ந்திருக்கும். இப்ப அது செலுத்தும், அது நீங்க இப்ப இந்த மாசம் செலுத்தும் போது அந்த பொறுப்பு என்ன செய்யும், இல்லாம போகும். அதனால அட்டூறு செலவு தான் அந்த பொறுப்புடைய பேர். பட் அட்டூறு செலவுக்கு தனி குளம் தரல. ஆனா ஏனைய சேர்மதி, அதாவது ஏனைய பொறுப்புகளை பதிகிறதுக்கு ஒரு குளம் தந்திருக்காங்க.
அப்ப அதுல பாத்தீங்கன்னா சிறப்பு 20,000 ஏனைய செல்மதியில குறையும். சரி, நான்காவது 1,00,000 கிரயமான சரக்கிருப்புகள் பழுது காரணமாக திருப்பி அனுப்பப்பட்டது. 1,00,000 கிரயமான சரக்கிருப்புகளை ஏதோ பழுது இருக்கனால திருப்பி அனுப்புறீங்க. யாருக்கு? வழங்குனருக்கு திருப்பி அனுப்புறீங்க. இது உங்களுக்கு சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா வழங்குனருக்கு திருப்பி அனுப்பப்பட்டதுன்னு வேணும்னா மார்க் பண்ணிக்கோங்க. யாருக்கு அனுப்புறீங்க? வழங்குனருக்கு 1,00,000 கிரயமான சரக்கிருப்புகளை பழுதுனால அனுப்புறீங்க. அப்ப இது என்னதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வெளித்திரும்பல். வெளித்திரும்பல் வெளித்திரும்பல் என்பது யாருக்கு பொருத்தமானது? கடன் கொள்வனவுக்கு பொருத்தமானது. அதாவது கடனுக்கு கொள்வனவு செய்யற இடத்துல, நான் கடனுக்கு கொள்வனவு செய்யற சந்தர்ப்பத்துல, ஒரு கடன் கொள்வனவு இடம்பெற சந்தர்ப்பத்துல அந்த வாங்கி வச்சு கடனை கொள்வனவு செஞ்சு வச்சிருக்க பண்டத்துல எதுவும் பிரச்சனைகள் இருந்தா நாங்க அதை என்ன செய்யலாம்? வாங்கின வியாபாரிகிட்டே திருப்பி அனுப்பிடலாம். வாங்கின இடத்துலயே திருப்பி அனுப்பலாம். இதுதான் வெளித்திரும்பல். இதுக்கு பொருத்தமானது இது கடன் கொள்வனவுக்கு மட்டும். அப்ப வெளித்திரும்பல் எப்படி பதிகிறது? 1,00,000 கிரயமான பொருள் நிறுவனத்தை விட்டு போகுது. அப்ப ஒரு இருப்புல 1,00,000 குறையும். இது யாருக்கு நான் திருப்பி அனுப்பியிருப்பேன்? கடனுக்கு கொள்வனவு செஞ்சதுக்கு தானே பொருத்தம்னு சொல்றேன். அப்ப கடனுக்கு கொள்வனவு செஞ்ச ஒரு இடத்துலதான் திருப்பி அனுப்பியிருப்பேன். கடனுக்கு கொள்வனவு செஞ்சா நான் இப்ப காசு கொடுத்திருக்க மாட்டேன் தானே. நான் தான் அவங்களுக்கு காசு கொடுக்க இருக்கு. அப்ப காசு கொள்வனவு இதோட சம்மந்தப்படாது. கடன் கொள்வனவு மட்டும் நம்ம யோசிக்கிறது இல்ல. என்னது, நான் காசு கொடுத்தானே வாங்கியிருப்போம். அப்ப கொடுத்த சாமானுக்கு காசு தருவாங்களா எல்லாம் யோசிக்க கூட. காசு கொள்வனவுக்கு பொருத்தமானது இல்ல, இது கடன் கொள்வனவுக்கு தான் பொருத்தமானது. ஆகவே இப்ப 1,00,000 கிரயமான பொருளை நான் ரிட்டர்ன் அனுப்பும் போது ஆல்ரெடி கடனுக்கு தான் வாங்கியிருக்கேன். நான் தான் அவங்களுக்கு காசு கொடுக்க இருக்கு. பட் என்ன நடக்க போகுது? ஒரு 5,00,000 வாங்கின சாமான்ல ஒரு 1,00,000 சாமான அனுப்பிட்டேன்னா அந்த 1,00,000 சாமானுக்கு மட்டும் காசை கொடுக்க மாட்டேன் தானே. அதனால ரிட்டர்ன் அனுப்பின சாமான காசு மட்டும் எங்களுக்கு என்ன செய்யும்? பொறுப்பு குறையும். அப்ப 1,00,000 கிரயமான சாமான ரிட்டர்ன் அனுப்பினால 1,00,000 பொறுப்பு குறையும். அப்ப வியாபாரம் கொடுக்கும் போதே 1,00,000 குறையும். அவ்வளவுதான் விஷயம். அஞ்சாவது 3,00,000 கிரயமான பண்டங்கள், கிரயமான இருப்புகள் கடனுக்கு விற்பனை லாப விகிதம் 25%. 3,00,000 கிரயமான இருப்புகள் கடனுக்கு விற்பனை லாப விகிதம் 25%. சரியா? ஓகே. இப்ப பாருங்க, கிரயம் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த விற்பனை பதியம் உங்களுக்கு விற்பனை விலை வேணும். அதே நேரத்துல விற்பனை கிரயமும் வேணும். விற்பனை விலையும் வேணும். அதே நேரத்துல விற்பனை கிரயமும் வேணும். இந்த கணக்கை பொறுத்தவரையில் உங்களுக்கு இருக்கிறது ஆன்லைன் ஒன்லி விற்பனை விலை மட்டும்தான் 3,00,000 காணப்படுது. விற்பனை விலை மட்டும்தான் 3,00,000 காணப்படுது. விற்பனை கிரயத்தை தரல. விற்பனை கிரயத்தை என்ன செய்யல? அவங்க தரல. அப்ப அதை நாங்க என்ன செய்வோம்? சமன்பாடை வச்சு கண்டுபிடிப்போம். விற்பனை விலை சமன் கிரயம் பிளஸ் லாபம். சரியா? விற்பனை விலை சமன் கிரயம் பிளஸ் லாபம் தானே. அப்ப இப்ப கேட்போம், எதில் லாப வீதம் வச்சிருக்காங்க? விற்பனையில் லாப வீதம் வச்சிருக்காங்க. எதில் லாப வீதம்? விற்பனையில் லாப வீதம் வச்சிருக்காங்க. அப்ப விற்பனையில் லாப வீதம் வச்சா எது 100%? விற்பனை விலைன்றது தானே 100%. அப்ப விற்பனை விலையில 100%ம்னு போட்டுக்கோங்க. அப்ப எவ்வளவு லாப வீதம்? 25%. அப்ப 25% லாபத்துக்கு மேல போட்டுக்கோம். அப்ப கிரயம் எத்தனை சதவீதமா இருக்கும்? 75%. கிரயம் 75%. அப்ப இப்ப விற்பனை விலைக்கு மேல 100% போட்டுட்டு கிரயத்துக்கு மேல 75% போட்டுட்டு கணக்க செய்வோம். இப்ப 3,00,000 விற்பனை விலைன்னு தெரியும். 3,00,000 விற்பனை 3,00,000 கிரயம் தான் தந்திருக்காங்க. விற்பனை விலை தெரியாது. 3,00,000 கிரயம் தான் தந்திருக்காங்க. அப்ப 3,00,000 கிரயம்ன்றது தெரியும். ஆனா விற்பனை விலை எவ்வளவுன்னு தெரியும். பட் இப்ப சதவீதத்துல கண்டுபிடிச்சிட்டேன் தானே. அப்ப 3,00,000 75%-ஆல பிரிச்சா 4,000. ஒரு சதவீதம்ன்றது 4,000. அப்ப 100% தான் விற்பனை விலை. அப்ப 100%ன்றது 100 தர 4,000 4,00,000. அப்ப இப்ப 3,00,000 கிரயமான பண்டம் கடனுக்கு வித்தது ஓகே. பட் அதுல விற்பனை விலை எவ்வளவுன்னு தெரியாது. பட் இப்ப எங்களுக்கு தெரிய வந்துட்டு 4,00,000. அப்ப பதியலாம். 3,00,000 கிரயமான பொருள் நிறுவனத்தை விட்டு போறனால இருப்புல 3,00,000 குறையும். அதை நான் கடனுக்கு 4,00,000க்கு வித்தனால வியாபார கடன் பட்டவர்ல 4,00,000 கூடும். 4,00,000 கூடும். இதன் மூலமா கிடைச்ச லாபம் 1,00,000. உங்களோட உரிமையாண்மையை வளமை போல கூட்டும். ஓகே.
ஆறாவது, இம்மாத கட்டிட வாடகை 50,000. இக்கட்டிட வாடகை கடந்த மாதம் செலுத்தப்பட்டது. இம்மாத கட்டிட வாடகை 50,000. இக்கட்டிட வாடகை கடந்த மாதம் செலுத்தப்பட்டது. ஒரு விஷயத்தை அவதானிங்க, இதுல அழகா சொல்லியிருக்க விஷயத்த கொஞ்சம் அவதானிங்க. இந்த மாத கட்டிட வாடகை 50,000. இந்த கட்டிட வாடகையை கடந்த மாசமே செலுத்திட்டீங்களாம். அப்ப இப்ப காசு போகலன்றது இல்லைங்க. இந்த மாத கட்டிட வாடகை 50,000. இந்த கட்டிட வாடகையை கடந்த மாசமே செலுத்திட்டீங்களாம். அப்ப நீங்க விஷயத்தை விளங்கிக்கோங்க. இந்த மாசம் கட்டிட வாடகை எப்படி 50,000 தானே, அது ஒரு செலவு இருக்குன்னு அது உரிமையை குறைக்கிறது தானே. அப்ப முதல்ல என்ன செய்யுங்க, 50,000 இந்த மாசம் கட்டிட வாடகை தானே, அது உரிமையை குறைக்கும். அப்போ கழிப்போம், உரிமையில குறையும். 50,000 இந்த மாசம் கட்டிட வாடகை தானே, அது உரிமையை குறைக்கும். அது தட்ஸ் ஓகே. அப்ப அது செலுத்துறதா என்ன அதை டிபெண்ட் ஆகி மற்றதுகள் தான் மாறுமே தவிர்த்து செலவுன்றது இந்த மாச செலவுன்றது உரிமையை குறைக்கும். இந்த மாச செலவு உரிமையை குறைக்கும். அப்ப இந்த மாத கட்டிட வாடகை 50,000 உரிமையை குறைக்கும். ஆனா அதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, இந்த மாத கட்டிட வாடகை கடந்த மாதமே செலுத்தப்பட்டதாம். அப்ப இந்த மாச கட்டிட வாடகையை நீங்க இப்ப இந்த மாசம் செலுத்தல, கடந்த மாசமே செலுத்திட்டீங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த மாசம் நான் இருந்து கொண்டு அடுத்த மாச செலவு, அதாவது எதிர்காலத்துல வரப்போற செலவை முன்கூட்டியே செலுத்துறது என்னது, முற்பண செலவுன்னு சொல்லுவோம். எதிர்காலத்துல வரப்போற செலவை முன்கூட்டியே செலுத்துறது என்னன்னு சொல்லுவோம், முற்பண செலவு. அதாவது முற்பண செலவு, முற்பொடுப்பனவுன்னு நிறைய இது இருக்கு. அப்ப இந்த மாசம் தான் இருப்போம், ஆனா அடுத்த மாசம் வர செலவை காசை இப்பவே செலுத்திடுவோம். அப்ப நாங்க அதை என்னவா கருதி வைப்போம், ஒரு செலவாவா கருதுவோம், உரிமையில தாக்கம் செலுத்துமா, அது இல்ல, ஒரு முற்பொடுப்பனவுன்ற செலவா ஒரு சொத்தா கருதி வச்சிருப்போம். முற்பண செலவுன்னு ஒரு சொத்தா கருதி வச்சிருப்போம். அப்ப சொத்து எல்லாம் என்ன செய்யும், அடுத்த மாதங்களுக்கும் வரும், அது உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன நடந்திருக்கலாம், போன மாசம் என்ன செஞ்சிருக்கீங்கன்னா இந்த மாச செலவை செலுத்தி வச்சிருக்கீங்க. அப்ப போன மாசத்தை பொறுத்தவரையில இந்த மாச செலவு என்பது என்னது, எதிர்கால செலவு. போன மாசத்தை பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இந்த மாச செலவுன்றது என்னது, எதிர்கால செலவு. போன மாச பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இந்த மாச செலவை செலுத்தி இருக்காங்கன்னா அது ஒரு எதிர்கால செலவு. அப்ப போன மாசம் இந்த மாச செலவை செலுத்தினது, போன மாசம் இந்த மாசத்துக்கான செலவை செலுத்தினது எப்படி பயஞ்சு வச்சிருப்பீங்க, முட்கொடுப்பனவு இல்லாட்டி முற்பண செலவுன்னு ஒரு சொத்தா பயஞ்சு வச்சிருப்பீங்க. இப்ப இந்த செலவு இப்ப உருவாகுது, இந்த மாசம் இப்ப வருது, அந்த செலவு உருவாகுது. அப்ப நீங்க அட்வான்ஸா செலுத்தி வச்ச அந்த சொத்து என்ன செய்யும்னா இல்லாம போகும். அதனாலதான் முட்கொடுப்பனவுல 50,000 குறையும். முட்கொடுப்பனவுல 50,000 குறையும். இப்ப எங்களுக்கு ஒரு காசும் போகலையே, போன மாசமே அதை அட்வான்ஸா கொடுத்து வச்சுட்டோம், இதுக்கான காசு கடந்த மாதமே செலுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப கடந்த மாதத்தை பொறுத்தவரையில அந்த செலுத்தப்பட்ட விஷயம் எப்படி கருதப்பட்டிருக்கும், செலவு வரும்போதவே முன்கூட்டியே செலுத்திருக்கோம், ஆகவே சொத்தா கருதி இருப்போம், சொத்தா பதிஞ்சு வச்சிருப்போம். பட் அது இப்ப இந்த மாசம் வரும்போது அந்த செலவு உருவாகுது தானே, அப்ப நீங்க அந்த சொத்தா பதிஞ்சு வச்ச அந்த அட்வான்ஸா கொடுத்து வச்ச காசு இல்லாம போகுது. விளங்குதாது? விளங்குதா? ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே. ஆமா, அடுத்த மாதத்திற்காக அடுத்த மாத விற்பனைக்காக இம்மாதம் முற்பணமாக பெற்ற காசு 50,000. அடுத்த மாசம் பொருளை விற்கிறதுக்காக இந்த மாசம் நீங்க அட்வான்ஸ், அதாவது முற்பணமா பெற்ற காசு 50,000. இதைத்தான் சொல்றது என்னது, முற்பெருவனவு. இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம், முற்பெருவனவு. முற்பெருவனவு, முற்பெருவனவு, முற்பெருவனவு. இதைத்தான் சொல்றது என்னது, முற்பெருவனவு. இந்த 50,000 சொல்றது முற்பெருவனவு. அதாவது அடுத்த மாதம் தான் விற்பனையே இடம் பெற போகுது, ஆனா என்ன செய்றீங்க, இந்த மாசமே காசை வாங்குறீங்க. அப்ப இது என்னது, முற்பெருவனவு. சாமான விற்க முதவே காசை பெற்றுக்கொள்றோம், சாமான விற்க முதவே காசை பெற்றுக்கொள்றோம். சரி, அப்ப நிறுவனத்துக்குள்ள என்ன செய்யுது, காசுன்ற சொத்து 50,000 நிறுவனத்துக்குள்ள வருது. காசுன்ற சொத்து நிறுவனத்துக்குள்ள 50,000 வருது. ஆனா இந்த காசு எப்படி வந்துச்சு, அடுத்த மாச சாமான விற்கிறதுக்கு முன்கூட்டியே ஒருத்தர்ட்ட வாங்குறீங்க. அப்ப அடுத்த மாசம் அந்த சாமான அவர் கொடுக்கும் வரைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொறுப்பு. வாங்கின காசுக்கு சாமான கொடுக்கும் வரைக்கும் அது ஒரு பொறுப்புனால முற்பண பிரிவினைன்ற பொறுப்புல என்ன செய்யும், 50,000 கூடும். சாமான விற்க போறது அடுத்த மாசம், ஆனா காசை வாங்குறது இந்த மாசம். அப்ப அடுத்த மாசம் அந்த சாமான விற்கும் வரைக்கும் அது ஒரு பொறுப்புனால காசு நிறுவனத்துக்குள்ள வாரது, காசுல 50 கூடும், அது ஒரு பொறுப்புனால முற்பண பிரிவினை கூடும். எட்டாவது, இம்மாத தொலைபேசி கட்டணம் 5,000. இம்மாத தொலைபேசி கட்டணம் 5,000 இன்னமும் செலுத்தப்படவில்லை. 50,000 இம்மாத தொலைபேசி கட்டணம் 5,000 இன்னமும் செலுத்தப்படவில்லை. ஓகே. அப்ப தொலைபேசி கட்டணம்னாலே செலுத்துறமோ இல்லையோ இந்த மாசம் தொலைபேசி கட்டணம்னு ஒன்று இருக்கலாம், இந்த மாசம் தொலைபேசி கட்டணம் ஒன்று இருக்கலாம், அது என்னது, செலுத்துறமோ இல்லையோ செலவு தான். அப்ப இந்த மாசம் தொலைபேசி கட்டணம் என்ன செய்யும், குறைக்கும். இந்த மாச தொலைபேசி கட்டணம் எங்களுக்கு உரிமையை குறைக்கும். இந்த மாச தொலைபேசி கட்டணம் உரிமையை குறைக்கும். இது நீங்க செலுத்தாத காரணத்தினால, இது நீங்க செலுத்தாத காரணத்தினால அது என்னது, ஒரு செலவு ஏற்பட்டிருக்கு, அதை நீங்க செலுத்தல,
அப்ப நீங்க செலவை யூஸ் பண்ணிட்டு இப்ப மின்சாரம்னா மின்சாரம், வாடகைனா வாடகை. இப்ப இது தொலைபேசி கட்டணம் தானே. போன் பில்ல நல்லா கதைச்சிட்டு அந்த செலவை நீங்க கட்டாட்டி அது உங்களுக்கு பொறுப்பு தானே. அது செலவு உள்ளாகிட்டு தானே, நீங்க அதை பாவிச்சிட்டீங்க தானே, அப்ப கட்டித்தானே ஆகணும். அப்ப செலவு உள்ளானதுக்கு மாற்ற கருத்து இல்ல, அப்ப அது உரிமையை குறைக்கும். செலுத்தப்பட்டாலோ செலுத்தப்படவில்லையோ அது உரிமையை குறைக்கும். செலுத்தப்படாதனால இது ஒரு பொறுப்பா மாறுது. அந்த பொறுப்புட பேர் என்ன? அட்டுறு செலவு. அந்த பொறுப்புட பேர் என்ன? அட்டுறு செலவு. அந்த அட்டுறு செலவுக்குன்னு ஒரு தனிக்குளம் தந்து இல்லை, அதுக்குத்தான் இணைய செல்மதி தந்திருக்காங்க. அப்ப இணைய செல்மதியில 5000 பிளஸ் பண்ணீங்கன்னா சரி, 5000 பிளஸ் பண்ணீங்கன்னா சரி. ஓகே. 9வது 50,000 விற்பனை பெறுமதியுடைய பண்டங்கள். 50,000 விற்பனை பெறுமதியுடைய பண்டங்கள். 50,000 விற்பனை பெறுமதியுடைய பண்டங்கள் உட்திருப்பப்பட்டது. 50,000 விற்பனை பெறுமதியுடைய பண்டங்கள் உட்திருப்பப்பட்டது. இது 8/1/2025 பெற்ற விற்பனையுடன் தொடர்புடையது. 50,000 விற்பனை பெறுமதியான பண்டங்கள் உட்திருப்பப்பட்டதா, இது எதோட தொடர்புடையதாம்? 8/1 இடம்பெற்ற விற்பனையுடன் தொடர்புடையதாம். உங்களுக்கு தெரியும், உட்திரும்பல பதிகிறதுக்கு உட்திரும்பல் பதிய உட்திரும்பல் பதிவதற்கு கிரயம் மற்றும் விற்பனை விலை அவசியம். உட்திரும்பல் பதிவதற்கு கிரயம் மற்றும் விற்பனை விலை என்றது அவசியம். அப்ப இந்த தருணத்துல எங்க 50,000 கிரைய பெறுமதி தான் தந்திருக்காங்க. 50,000 விற்பனை பெறுமதி தான் தந்திருக்காங்க. 50,000 விற்பனை விலையுடைய பண்டங்கள் தான் வந்ததை தந்திருக்காங்க. ஆனா அதுல கிரைய பெறுமதி தரல. பட் நாங்க பதிவு செய்ய ரெண்டுமே தேவை. அப்ப அதுக்குதான் சொல்லியிருக்காங்க, இந்த நபர் யாரு, இந்த ரிட்டர்ன் அனுப்புன நபர் யாருன்னு. 8/1 ஒரு ஆளுக்கு சாமான் வித்திருக்கீங்க பாருங்க. நாங்க அந்த சதவீதத்தை வச்சு கண்டுபிடிச்சோம். 8ஆம் தேதி, அதாவது 5வது கொடுக்கல் வாங்கல்ல 3 லட்சம் கிரயமான பொருளை 4 லட்சத்துக்கு ஒரு ஆளுக்கு வித்தனாலே அவர்தான் என்ன செஞ்சிருக்காரா, இந்த 50,000 விற்பனை விலையோட பண்டத்தை அனுப்பியிருக்காராம். அப்ப அதை வச்சு என்ன செய்யலாம்? விகிதாசாரம் கண்டுபிடிக்கணும். 3 லட்சத்துக்கு 4 லட்சம் விகிதாசாரத்துல வித்திருக்கோம் சுருக்குவோம். அதாவது 3க்கு 4ன்றதுதான் விகிதாசாரம். அப்ப கிரயம்ன்றது 3 பங்கு, விற்பனை விலைன்றது 4 பங்கு. இப்ப நீங்க யோசிக்கணும், உட்திரும்பல்ல என்ன பெருமதி தந்திருக்காங்கன்ற. உட்திரும்பல்ல என்ன பெருமதி தரப்பட்டிருக்கு? விற்பனை விலை, அதாவது விற்பனை விலை தரப்பட்டிருக்கு. அது எத்தனை பங்கு? 4. அப்ப ஒரு பங்கு பார்க்க 50,000 4ஆல பிரிச்சீங்கன்னா, சாரி 12,500. 50,000 4ஆல பிரிச்சீங்கன்னா 12,500. 50,000 4ஆல பிரிச்சீங்கன்னா 12,500. அப்ப ஒரு பங்கு தெரிஞ்சுட்டு இப்ப 3 பங்கு எவ்வளவு? 3 கிரயம்ன்றது 3 பங்கு தானே. அப்ப 3 பங்கு பார்க்க 3ஆல பிரிக்கணுங்கன்னா 37,500. 37,500. 37,500. எஸ், 37,500. அப்ப கிரயம் என்பது 37,500. உட்திருப்பப்பட்ட விற்பனை விலை 50,000. அது தந்திருந்தாங்க தானே, கிரயம் தான் கண்டுபிடிக்கும் 37,500. அப்ப இப்ப 9வதா? எஸ். 37,500 கிரயமான பண்டம் நிறுவனத்துக்குள்ள வருது. அப்ப தசம் 5 37,500 இருப்பு நிறுவனத்துக்குள்ள வருது. இந்த அனுப்பின பண்டத்துக்கு, இந்த உட்திருப்பப்பட்ட பண்டத்துக்கு, இந்த 37,500 கிரயமாக பண்டம் உட்பு திருப்பி இருக்காரு, இந்த பண்டத்துக்கு அவர் எனக்கு எவ்வளவு தரணும்? 50,000 விலை தரணும். இப்ப சாமான ரிட்டர்ன் அனுப்பிட்டனால கடன் பட்டார், அது எனக்கு தருவாரா? இல்ல. அப்ப கடன் பட்டவர்ல 50,000 குறையுது. அதே மாதிரி இந்த 37,500 பண்டத்தை 50,000க்கு வித்தனால எனக்கு 12,500 ஒரு லாபம் காணப்படுது. 12,500 லாபம் காணப்படுது. இப்ப சாமான் ரிட்டர்ன் வந்தனால அந்த லாபம் என்ன செய்யும்? எனக்கு இல்லாம போறனால உரிமையில லாபம் குறையுது. சரி, இது எல்லாரும் கிளியரானு சொல்லுங்க. இதுல எதுவும் குழப்பம் இருக்கானே யாருக்காவது? கொஞ்சம் ஆனலைஸ் பண்ணீங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம்ஸ் ஆகும். செலுத்திய வங்கி கடன் தவணை கட்டணம் 25,000. இதனுள் வட்டி 5,000 உள்ளடங்கில். ஒன்ஸ் ப்ளீஸ். ஓகே, ஒன்ஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகே. இப்ப உங்களுக்கு உட்திரும்பலை பொறுத்தவரையிலும் அந்த உட்திரும்பலினுடைய கிரைய பெறுமதி, அந்த உட்திருப்பப்பட்ட பண்டத்தினுடைய, உங்களுக்கு வாடிக்கையாளர் ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்களே, அந்த ரிட்டர்ன் அனுப்பின பண்டத்தினுடைய கிரைய பெறுமதியும் வேணும். அதாவது கிரைய பெறுமதி என்ன? நாங்க வாங்கின விலையும் வேணும், அத அவங்களுக்கு எவ்வளவு வித்தன்ற விலையும் வேணும். இந்த கணக்கை பொறுத்தவரையில 50,000 விற்பனை விலை என்பதை மட்டும்தான் தந்திருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க? 50,000 விற்பனை விலை என்பதை மட்டும்தான் தந்திருக்காங்க. அப்ப கிரைய விலையை கண்டுபிடிக்கணும். அதுக்குதான் சொல்லியிருக்காங்க, இந்த சாமான ரிட்டர்ன் அனுப்புனது யாரும் இல்லையா,
அந்த எட்டாவது கொடுக்கல் அஞ்சாவது கொடுக்கல் வாங்கல் ஒரு ஆளுக்கு வித்திருக்கீங்க 3 லட்சம் கிரயமான பண்டத்தை 4 லட்சத்துக்கு, அவர் தான் ரிட்டர்ன் அனுப்பியிருக்காரா. அப்ப இதை வச்சு என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, 3 லட்சமுக்கு 4 லட்சம்ல தான் வித்திருக்கீங்க, 3 லட்சம் பண்டத்தை 4 லட்சம்ல தான் வித்திருக்கீங்க. அதை நாங்க விகிதாசாரமா மாத்தணும். உங்களுக்கு மெட்ஸ்ல இருக்கு விகிதாசாரம். 3 லட்சத்துக்கு 4 லட்சம்னா சுருக்கிற அளவுக்கு சுருக்கி விகிதாசாரமா மாத்தணும். இப்ப 5 சைவரை வெட்டலாம் தானே இந்த இடத்துல, அப்படி வெட்டி வெட்டி 3க்கு 4 என்று விகிதாசாரமா மாத்திட்டு கீழே கொண்டு வரணும். இப்ப 3க்கு 4ன்னு போட்டீங்கன்னா கிரயம்ன்றது 3 பங்கு, விற்பனை விலைய 4 பங்குன்னு சொல்லலாம் தானே. இப்ப உங்களுக்கு எந்த பெருமதி தெரியும்? விற்பனை விலை என்ற பெருமதி தெரியும். விற்பனை விலை எவ்வளவு? 50,000. அதே பங்குல எத்தனை? 4 பங்கு. அப்ப 50,000 4ஆல பிரிச்சீங்கன்னா ஒரு பங்கு எவ்வளவுன்னு வரும்? 12,500. இப்ப 12,500 ஒரு பங்கு இங்கால கொண்டு வந்தீங்கன்னா கிரயம்ன்றது எத்தனை பங்குன்னு தெரியும்? 3 பங்கு. அப்ப 12,500 3ஆல பிரிக்கனா 37,500 தான் என்னது? கிரயம். ஏன்னா எப்படி கண்டுபிடிச்சோம் இது? எங்களுக்கு தெரியும் 3 லட்சம் கிரயமான பண்டத்துல விற்பனை விலை 4 லட்சம்னு. ஆனா அதுல ஒரு 50,000 விற்பனை விலையான பண்டத்துல பர்டிகுலர் கிரைய பெறுமதி எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரியாது. மொத்தமா 3 லட்சத்துல விற்பனை விலை எவ்வளவுன்னு தெரியும். அதே மாதிரி மொத்தமா 4 லட்சத்துல கிரைய விலை எவ்வளவுன்னு தெரியும். 4 லட்சத்துல கிரைய விலை எவ்வளவு? 3 லட்சம் அப்படின்னு மொத்தமா தெரியும். ஆனா அதுக்குள்ள இருக்க 50,000 விற்பனை விலையான பண்டத்துல மட்டும் கிரைய பெறுமதி எவ்வளவுன்னு தெரியும். அதை விகிதாசாரத்தை வச்சு இப்படித்தான் கண்டுபிடிச்சது. இப்ப திருச்சிக்காக ஓகே ஓகே. 10வது செலுத்திய வங்கி கடன் தவணை கட்டணம் 25,000. செலுத்திய வங்கி கடன் தவணை கட்டணம் 25,000. செலுத்திய தவணை கட்டணம் 25,000. அதுல வட்டி 5,000 உள்ளடங்கியிருக்கான். அதுல வட்டி 5,000 உள்ளடங்கியிருக்கான். வட்டி 5,000 உள்ளடங்கியிருக்கான். அப்ப கடன் தொகை எவ்வளவு? 20,000. கடன் தொகைன்றது 25,000. அப்ப வங்கி கடன் தவணை கட்டணத்துக்கு எவ்வளவு போகுது? காசு 25,000 போகுது. காசு 25,000 போகுது, மொத்தமா போகுது. அதுல வட்டி எவ்வளவு? 5,000. அது என்னது? எங்களுக்கு செலவு. அதை என்ன செய்யும்? உரிமையை குறைக்கும். அப்ப 20,000 என்ன செய்ய போகுது? அதுதான் என்ன செய்யும்? மாசம் மாசம் அந்த தவணை கட்டணம் 25,000 செலுத்தும் போது என்னோட கடனை குறைக்க போறது. மாசம் மாசம் இப்ப 25,000 செலுத்து வந்தானே, அது என்னத்துக்கு? என்னோட வங்கி கடனை எளிய தவணை முறையில மாதம் மாதம் செலுத்துறதுக்கு தானே அந்த பேமெண்ட் செலுத்துறது. ஆகவே மாசம் மாசம் 25,000 செலுத்தும் போது அது எங்களோட கடனை குறைக்கும். ஆனா 25,000த்துல ஆளையே எங்களோட கடனை குறைக்குமான்னு கேட்டா அதுதான் இல்ல. இந்த கணக்குப்படி பார்த்தா அதுக்குள்ள 5,000 வட்டி இருக்கு. வட்டி இருந்தாதான் அவனுக்கு அது லாபம். அப்ப வட்டி 5,000 இருக்கு. அப்ப 25,000 செலுத்தும் போது 5,000 வட்டி போக 20,000 என்ன செய்யும்? வங்கி கடனை குறைக்கும். அப்ப 5,000 வட்டி உரிமையை குறைக்கும் செலவுனால, மீதி 20,000 கடனை குறைக்கிறனால வங்கி கடன்ல 20,000 குறைக்கும். சரி. 11வது கடன்பட்டோர் 1 லட்சமை தீர்ப்பதற்காக பெற்ற காசு 85,000. 1 லட்சம் கடன்பட்டோர்கிட்ட 1 லட்சம் வாங்குறத தீர்க்கிறதுக்காக, கடன்பட்டோர்கிட்ட 1 லட்சம் வாங்குறத தீர்க்கிறதுக்காக நாங்க பெற்ற காசு 85,000. அப்ப நிறுவனத்துக்குள்ள காசு வருது 85,000. கடன்பட்டோர்கிட்ட 1 லட்சம் கடனை தீர்க்கிறதுக்காக நாங்க பெற்ற காசு எவ்வளவா? 85,000. அப்ப கடன்பட்டோர் எவ்வளவு காசு வருது? 85,000 காசு நிறுவனத்துக்குள்ள வருது. அப்ப காசுல 85,000 கூடும். ஆனா கடன்பட்டோர் எவ்வளவு தலை குறைவர்? 1 லட்சமே. கடன்பட்டோர் எனக்கு தர இருக்க 1 லட்சத்தை கொடுக்கறதுக்கு, தீர்த்து முடிக்கிறதுக்கு தான் 85,000 தராரு. அப்ப அதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது? 1 லட்சம் கடனுக்கு நாங்க 85,000 மட்டும் வாங்குறோம்னா 15,000 நாங்க தான் அவருக்கு கொடுத்த கழிவு கொடுத்திருக்கோம்ல. அப்ப 1 லட்சம் வாங்க வேண்டிய இடத்துல 85,000 வாங்கி கடனை முடிச்சு கொள்றோம்னா 15,000ன்றது என்னது? கழிவு. அது என்னது? எங்களுக்கு ஒரு செலவு, உரிமையை குறைக்கும். இதுல யாருக்கும் இதுல இன்னும் பிரச்சனை இருக்கா? இதுல யாருக்காவது இன்னும் பிரச்சனை இருக்கா? எனிபடி? ஓகே, சத்தம் இல்லை, அதனாலதான் போறேன். கடன் கொடுத்தோருக்கு செலுத்த வேண்டிய 2 லட்சமை தீர்ப்பதற்காக உரிமையாளரால் 1,80,000 செலுத்தப்பட்டதுன்னு இருக்குதானே. இது அழகா நான் சொல்ற மாதிரி பாருங்க. கடன் கொடுத்தோர்ல 2 லட்சம் கடனை தீர்ப்பதற்காக உரிமையாளரால் 1,80,000 செலுத்தப்பட்டதுன்னு இருக்குதானே. முதல்ல ஒரு விஷயத்தை அவதானிங்க. முதல்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாங்க கடன் பட்டோர்ற 2 லட்சம் கடன் தீர்க்கப்படுது. கடன் பட்டோர்ற 2 லட்சம் கடன் தீர்க்கப்படுது. அப்ப என்ன செய்யும்? கடன் கொடுத்தோர்ற 2 லட்சம் கடனை தீர்ப்பதற்காக
நாங்க கொடுக்கிற காசு 1,80,000. அப்ப எங்களுக்கு தெரியுது கடன் கொடுத்தோட 2 லட்சம் கடன் தீர்க்கப்படுதுன்னு. அப்ப கடன் கொடுத்தோல்ல 2 லட்சம் குறையும். ஏன் 2 லட்சம் கடன் தீர்க்கப்படுறதுனால. அதை அது தீர்க்கிறதுக்கு எவ்வளவு காசு கொடுத்தோம்? 1,80,000 கொடுத்தோம். ஆனா அதை நாங்களா கொடுத்தோம்? இல்ல, உரிமையாளர் கொடுத்திருக்கார். அப்ப உரிமையாளர் எப்பயுமே வணிகத்தோட சம்பந்தப்பட்ட செலவுகளையோ இப்படி பொறுப்புகளையோ கொடுத்தாரா இருந்தா, உரிமையாளர் அவரோட சொந்த பணத்துல வணிகத்தோட சம்பந்தப்பட்ட இதுகளை கொடுப்பாரா இருந்தா அது என்னவா கருதப்படும்? ஒரு முதலீடா கருதப்படும். அப்ப உரிமையாளர் வணிகம் வணிகம் தானே கடன் கொடுத்தவரை காசு கொடுக்கணும். அதை என்ன செஞ்சுட்டாரு? உரிமையாளர் கொடுத்திருக்காரு. அப்ப கிட்டத்தட்ட காசு போட்ட மாதிரி. அப்ப உரிமையாளர் 1,80,000 வணிகம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்து அவர் கொடுத்தனால அந்த 1,80,000 என்னவா கருதப்பட்டோம்? ஒரு மூலதனமா கருதப்பட்டு உரிமையை கூட்டி விட்டுரும். ஓகேயா? அப்ப அதனாலதான் நிறுவனத்திட்ட எந்த காசும் போகல. ஏன்? உரிமையாளர் செலுத்துறனால. அப்ப உரிமையாளர் செலுத்துறனால நிறுவனத்துல இருந்து காசு போறது என்ன செய்து? தடுக்கப்படுது. அப்ப தடுக்கப்படுறதுனால கிட்டத்தட்ட என்னது? காசு போட்ட மாதிரி தானே. அப்ப உரிமையில மூலதனமா கருதப்பட்ட 1,80,000 கூடுமா? அடுத்தது நார்மலா யோசிக்க வேண்டியதுதான். 2 லட்சம் ரூபாய் கடனை 1,80,000 கொடுத்து தீர்க்க முடியும்னா 20,000 என்னது எங்களுக்கு கிடைக்குது? பெற்ற கழிவு கிடைக்குது. பெற்ற கழிவு கிடைக்குது. அது ஆல்வேஸ் என்ன செய்யுங்க? உரிமையை கூட்டும். அப்ப உரிமையில +20. விளங்கிச்சா இது? இது குழப்பம் இருந்தா தயவு செய்து சொல்லுங்க. தயவு செய்து சொல்லிடணும். ஷுவரா? எல்லாம் கொஞ்சம் ஆன்ரைஸ் பண்ணுங்க. ஷுவரானு புது விஷயம் ப்ளீஸ். ஷுவர் இல்லாட்ட ஒரு மெசேஜ், பிரைவேட் மெசேஜ். ஓகே. ஆதனப்புரி உபகரணங்கள் 10% தேய்வம். ஆதனப்புரி உபகரணங்கள் 10% தேய்வம். உங்களுக்கு சொன்னேன். அப்படி சொன்னா முதல்ல ஆதனப்புரி உபகரணம் எவ்வளவுன்னு பாருங்க. ஆதனப்புரி உபகரணம் 5 லட்சம். 10% தேய்வுனா 10% தேயும்னா 5 லட்சத்துக்கு 10% எவ்வளவுன்னு பாருங்க. எவ்வளவும் இல்ல, 10% பாத்தீங்கன்னா 50,000 வரும். 50,000 வருது. 5 லட்சத்துக்கு 10% பார்க்கணும். பெருமானத்தையும் 10%ம்னு சொன்னா 5 லட்சத்துக்கு 10% என்ன செய்யணும்? பெருமானத்தையும் பார்க்கணும். ஓகே. 5 லட்சத்துக்கு 10% எவ்வளவு வந்துச்சு? 50,000 வந்துச்சு. இதை உடனே கொண்டு தூக்கி போடுறதா? இல்ல. அப்படி 10% பார்த்தோன்னா எந்த ஒரு கணக்குலையுமே அப்படி 10% பார்த்தா நம்ம வர பெருமதி என்ன எடுக்க சொன்னேன்? வருஷத்துக்குன்னு கருதுங்க. அப்ப 50,000ன்றது 12 மாதத்தை கொண்ட வருடத்துக்கு. அப்ப ஒரு மாசத்துக்கு தானே நாங்க கணக்கு செய்யறோம். அப்ப ஒரு மாசத்துக்கு பார்க்க 12ஆல பிரிக்கணும். 12ஆல பிரிக்கணும். பிரிப்படுமோ தெரியும் நான் தந்தது எப்படி? வெயிட். பிரிப்படுது இல்லை. அப்ப உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்னா வச்சு வெயிட் அதை 12% வங்கி கடனா மாத்துங்க. 12% பெருமானத்தைவா மாத்துங்க. அந்த 10% 12% பெருமானத்தைவா மாத்துங்க. அப்ப 12% பெருமானத்தைவா மாத்துனீங்கன்னா 50,000த்துக்கு 12% பாத்தீங்களா இருந்தா 12% பெருமானத்தைவா மாத்துங்க. 10% இருக்கிறத 12% மாத்துங்க. அப்ப 12%ம்னு பாத்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு 60,000 பெருமானத்தைவு. அப்ப 60,000 தூக்கி இங்க போடுங்க. அப்ப 60,000ன்றது 12 மாதத்தை கொண்ட வருஷத்துக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படி வீத கணக்குல பார்த்து எங்களுக்கு வர பெருமானத்தைன்றது வருஷத்துக்கு. அப்ப 60,000ன்றது வருஷத்துக்கு, வருஷம்ன்றது 12 மாதத்துள்ள அடக்கி இருக்கும். அப்ப 12ஆல பிரிச்சா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 5,000. அப்ப ஆதனம் துறையில 5,000 குறையும். நான் சொன்னேன் பெருமானத்தை மட்டும் இப்படி கருத்தில் கொண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஆதனம் புரிய குறைக்கும். மற்றும் அந்த பெருமானத்தை ஒரு செலவாக இருக்கிறதுனால அது உரிமையை குறைக்கும். அது பெருமானத்தை ஒரு செலவாக இருக்கிறதுனால அது உரிமையை குறைக்கும். சரியா? எல்லாருக்கும் இது ஃபுல் கிளியரானு சொல்லுங்க பாப்போம். 13 ஆல் கிளியரா? ஓகே ஓகே சரி. எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் தாங்க லைக் எல்லாரும். என்னது, இப்ப கொஞ்சம் நல்லாவே நேரத்தோட கொஞ்சம் கிளாஸை முடிக்க எனக்கு முக்கியமான விசிட்டர் ஒரு ஆள் வீட்டை வந்திருக்காங்க. அதனால ஒரு அப்ரோட்ல இருந்து வந்தவங்க. ஸோ அதனால தான் இப்ப கிளாஸை முடிக்கிறேன். வருமான கூற்ற நான் இதோட வருமான கூற்றையும் அதே மாதிரி 12வது கொஸ்டினை செஞ்சு வைங்க. 12வது கொஸ்டினை செஞ்சு வைங்க. எஸ் 12வது. 11 தானே இப்ப செஞ்சேன். 12வது கொஸ்டினை செஞ்சு வைங்க. அப்ப நாங்க இந்த 11வது கொஸ்டினோட வருமான கூற்றையும் 12வது கொஸ்டின்ல ஃபுல் கொஸ்டினையும் பார்ப்போம். எல்லாருக்கும் கிளியர் தானே? ஷுவர் தானே? ஓகே. தேங்க்யூ.
இன்னைக்கு மட்டும் நேரத்துக்கு முடிக்கிறேன் கொஞ்சம். சரியா?